சைத்திர மாதம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் 7ஆம் அத்தியாயமான 7ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. ஒரு முறை தொடர்ந்து வினாக்கள் எழுப்பப்பட்ட இளவரசர்களான குசனும் லவனும் அயோத்தியின் வீதிகளிலும் சாலைகளிலும் இராமாயண வசனங்களை பாடிக்கொண்டு அலைந்து திரிந்தனர். அதே கணத்தில் பரதனின் மூத்த சகோதரரான பகவான் ஸ்ரீ ராமபிரான் அவர்களை கண்டார். அவர் அந்த மதிப்பிற்குரிய சகோதரர்களை தன் இல்லத்திற்கு அழைத்து அவர்களுக்கு உரிய மரியாதை அளித்தார். பின்னர் பகவான் ஸ்ரீ ராமர் ஒரு பொன்னாலான தெய்வீக சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவரது வார்த்தைகளைப் போலவே ஒளி வீசிய அந்த இரு இளவரசர்களும் தனித்துவமான அர்த்தங்களும் சொற்றொடர்களும் நிறைந்த இனிமையான கவிதைகளை அழகாக பாடினார்கள். நீங்கள் அனைவரும் அதை கேளுங்கள் என்று கூறி அவர் அவர்களுக்கு பாட அனுமதி அளித்தார். அனுமதி பெற்றதும் அவர்கள் வீணையின் தாளத்திற்கு ஏற்ப தங்கள் சொந்த விருப்பப்படியான மெட்டில் இனிமையான குரல்களில் இராமாயணத்தை பாடத் தொடங்கினர். அவர்களின் உச்சரிப்பு மிகவும் தெளிவாக இருந்ததால் அதன் அர்த்தம் உடனடியாக புரிந்தது. அவர்களின் பாடல் செவிமடுப்போர் உடல் முழுவதும் ஆனந்த பரவசத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் அனைவரின் இதயங்களிலும் ஆன்மாக்களிலும் ஆனந்த அலைகள் எழத் தொடங்கின. அந்த பொதுக்கூட்டத்தில் பாடப்பட்ட பாடல் அனைவரும் இசையில் தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் சிறந்த துறவிகள் என்பதாகும். அவர்கள் கவிதை வடிவில் பாடும் அந்த தன்மை, அதன் சொல்வளம், ஆபரணங்கள், சிறந்த குணங்கள் மற்றும் அழகான நடை போன்றவற்றால் மிகவும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது எனக்கு செழிப்பை கொண்டு வரும் ஒரு காரணமாகவும் அமைகிறது. பெரியவர்கள் கூறுவது இதுதான். இப்போது தாங்கள் அனைவரும் இதை கவனமாக செவிமடுப்பீராக. பின்னர் மகாத்மாவான ஸ்ரீ ராமபிரானின் கட்டளைகளால் உத்வேகம் பெற்று அந்த இரு சகோதரர்களும் முறைப்படி இராமாயணத்தை பாடத் தொடங்கினர். அந்த அவையில் அமர்ந்திருந்த பகவான் ஸ்ரீராமர் மெல்ல மெல்ல அவர்கள் பாடுவதை செவிமடுப்பதில் ஆழ்ந்து போனார். பிரஜாபதி மனு காலம் முதல் இன்று வரை சமுத்திரத்தை தோண்டியவரும் தனது பயணங்களின் போது 1000 புதல்வர்களுடன் உடன் சென்றவருமான அந்த வலிமைமிக்க சாகர மன்னனின் வம்சத்தில் எவரும் பிறக்காத இக்ஷ்வாகு வம்சத்தின் மாபெரும் மன்னர்களின் வழி தோன்றலாக இராமாயணம் என்ற பெயரில் புகழ்பெற்ற இந்த மாபெரும் வரலாற்று பாடல் அவதாரம் எடுத்துள்ளது என்று கூறி லவ்குஷ் இராமாயணத்தை பாராயணம் செய்ய தொடங்கினர். மேலும் அவர், நாம் இருவரும் இந்த பாடலை ஆரம்பம் முதல் இறுதி வரை முழுமையாக பாடுவோம். இதன் மூலம் தர்மம், அர்த்தம், காமம் மற்றும் மோட்சம் ஆகிய 4 மனித முயற்சிகளும் நிறைவேறும். எனவே நீங்கள் குறை காணும் பார்வையை கைவிட்டு இதனை செவிமடுக்க வேண்டும் என்றனர். யாபுரி நீல்மிதா என்பது கோசல நாட்டின் பெயரில் புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய இடமாகும். சரையு நதிக்கரையில் வசிக்கும் மக்கள் செல்வத்திலும் தானியங்களிலும் செழிப்பாக உள்ளனர். அதே பகுதியில் அயோத்தி என்ற ஒரு நகரம் உள்ளது. அது மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருந்தது. மகாராஜா மனுவே அந்த நகரத்தை கட்டி நிறுவினார். அது அழகாக இருந்தது மட்டுமல்லாமல் அந்த மாபெரும் நகரம் 12 யோஜனை நீளமும் 3 யோஜனை அகலமும் கொண்டதாக இருந்தது. உயர்ந்த மலைகளில் பல்வேறு மர தோப்புக்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்ததால் வெளிப்பகுதிகளுக்கு செல்லும் பிரம்மாண்டமான நெடுஞ்சாலை மற்ற வழிகளிலிருந்து தெளிவாக பிரிக்கப்பட்டு காணப்பட்டது. அதேபோல் மதம் மற்றும் நீதியின் சக்தியால் தனது மாபெரும் தேசத்தை வளர்த்தெடுத்த தசரத மன்னன் அயோத்தியாபுரியை முன்பை விட ஒரு சிறப்பான முறையில் அலங்கரித்து நிறுவினார். அந்த நகரம் பெரிய வாயில்கள் மற்றும் கதவுகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதற்குள் தனித்தனி சந்தைகள் இருந்தன. அனைத்து வகையான இயந்திரங்களும் பொருட்களும் அங்கு சேமித்து வைக்கப்பட்டிருந்தன. அனைத்து கலைகளையும் கற்ற கைவினைஞர்கள் அந்த நகரத்தில் வசித்து வந்தனர். மந்திரங்களை ஓதும் சூதர்களும் வம்சாவளியை கூறும் மகதர்களும் அங்கு வாழ்ந்து வந்தனர். அந்த நகரம் பேரழகால் நிறைந்திருந்தது. அங்கு நல்ல ஆரோக்கியமும் நிலவியது. கொடிகள் பறக்கும் உயரமான பகுதிகள் இருந்தன. அந்த நகரம் நூற்றுக்கணக்கான பெண்களால் நிறைந்திருந்தது. அந்த நகரத்தில் பெண்கள் மட்டுமே ஆடியும் நடித்தும் வந்த பல நாடக குழுக்கள் இருந்தன. நகரம் முழுவதும் தோட்டங்களும் மாந்தோப்புகளும் இருந்தன. அந்த நகரம் நீளத்திலும் அகலத்திலும் மிகவும் பரந்து விரிந்திருந்தது. மேலும்
கிளைகள் நிறைந்த காடுகள் அதை எல்லா பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்திருந்தன. அதை சுற்றி ஒரு ஆழமான அகழி தோண்டப்பட்டிருந்தது. அதில் நுழைவதோ அல்லது கடப்பதோ மிகவும் கடினமாக இருந்தது. அந்த நகரத்தை மற்றவர்கள் சென்றடைவதும் மிகவும் கடினமாக இருந்தது. அது குதிரைகள், யானைகள், பசுக்கள், காளைகள், ஒட்டகங்கள் மற்றும் கழுதைகள் போன்ற பயனுள்ள விலங்குகளால் நிறைந்திருந்தது. வரி செலுத்திய நிலப்பிரபுத்துவ மன்னர்களில் சமூகங்கள் எப்போதும் அதை சூழ்ந்திருந்தன. பல்வேறு நாடுகளை சேர்ந்த வைசியர்கள் அந்த நகரத்தின் அழகை மெருகேற்றினர். அங்குள்ள அரண்மனைகள் பல வகையான இரத்தின கற்களால் கட்டப்பட்டிருந்தன. அவை வானத்தை தொட்டன. அந்த அரண்மனைகள் மலைகளைப் போல காட்சியளித்தன. அவை அந்த நகரத்திற்கு பெரும் அழகை சேர்த்தன. இந்த அயோத்தி நகரம் எல்லா வகையிலும் அழகாக இருந்தது. தேவேந்திரரின் அமராவதியைப் போல காட்சியளித்தது. பூர்வவாசிகள் இல்லங்களால் அதன் மக்கள் தொகை மிகவும் அதிகரித்திருந்ததால் எங்கும் ஒரு சிறு இடம் கூட தெரியவில்லை. அது ஒரு சமவெளியில் நிறுவப்பட்டது. அந்த நகரம் முழுவதும் ஜாதன் நெல் வயல்கள் நிறைந்திருந்தன. அதன் நீர் கரும்பு சாறு போல இனிமையாகவும் சுவையாகவும் இருந்தது. பூமியின் இந்த சிறந்த நகரம் துந்துபி, விடங்கா, பீனா, பனம், அதிபதையோ போன்ற மென்மையான ஒலிகளால் எப்போதும் எதிரொலித்து கொண்டிருந்தது. அக்னிஹோத்ரி, ஷாமா, தாமா போன்ற சிறந்த குணங்களை கொண்டும் வேதங்களின் 6 அங்கங்களில் நன்கு தேர்ச்சி பெற்றும் கற்றறிந்த மற்றும் புகழ்பெற்ற பிராமணர்கள் எப்போதும் அந்த நகரத்தில் வாழ்ந்தனர். அவர்கள் ஆயுதங்களை வழங்குபவர்களாகவும் சத்தியத்தில் பக்தி கொண்டவர்களாகவும் இருந்தனர். அயோத்தி கல்பத்தின் அத்தகைய சிறந்த முனிவர்களாலும் புனிதர்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேலும் தசரத மன்னன் அதை பாதுகாத்தார். அதன் பின்னர் தசரத மன்னரின் ஆட்சி காலத்தில் அயோத்தியின் நிலையும் அதன் குடிமக்களின் நிலையும் எவ்வளவு சிறப்பாக இருந்தது என்ற வர்ணனை வருகிறது. இன்றைய சைத்திர மாதம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் 7ஆம் அத்தியாயமான 7ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.